வெல்கம் டு எம்டிஜி ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விஜய் அண்ணாவோட குஷி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து 25 வருஷம் ஆகுது. சரி, இப்போ ரீரிலீஸ் ஆயிருக்கு, இந்த பற்றி இப்போ பேசினா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த படம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். எஸ்ஜே சூர்யாவோட 2வது படம், வாலி படத்துக்கு அப்புறம் 2வது டைரக்ட் பண்ணுற படம். ஜோதிகா வந்து ஹீரோயின் நடிக்கிறாங்க விஜய்க்கு ஃபஸ்ட் டைமாக. இந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷல். நிறைய நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய சீன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். விஜயோட அந்த ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு லுக்கு, பார்க்கறதுக்கு அவ்வளோ சாமிங்காக இருப்பார். அது பார்க்கவே நல்லா இருக்கும் விஜயை பார்க்கறதுக்கு. இந்த படத்தில் அந்த அளவுக்கு அழகாக எடுத்திருப்பார் நம்ம எஸ்ஜே சூர்யா. வந்து அவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாருன்னு சொல்ல வரேன். ஜோதிகாவோட கேரக்டரும் நல்லா சூப்பராக இருக்கும். அதான் இதில் வந்து நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன் என்னென்ன விஷயம்லாம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 40 நிமிஷத்துக்கு ஹீரோயினை காட்டவே மாட்டாங்க. அவங்களோட சைல்ட்ஹுட்டை காமிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் பண்ணி இவங்களை வந்து நிறுத்துறது பார்த்தீங்களா, அது சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அந்த எம்சிசி காலேஜ் போகிறதும், அதே மாதிரி ஜோதிகாவோட பிளட்டு வந்து விஜய்க்கு போகிறதும், அது எல்லாமே அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாரு. இவங்க வந்து அந்த பஸ்ஸில் கூட இன்டைரக்டாக மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிக்கெட் பாசிங் சீனு அது நல்லா இருக்கும். அப்புறம் அந்த விளக்கு சீன் தான் அல்டிமேட். உங்களுக்கே தெரியும், இந்த விளக்கு அணைக்கு போகும்போது 2 பேரும் கை வச்சு தடுப்பாங்களா, அந்த சீன் நிஜமாலே நல்லா இருக்கும். பிஜிஎம் வந்து தேவா அதுக்கு சூப்பராக போட்டிருப்பாரு. அந்த டென் 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 அந்த பிஜிஎம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி விவேக்கோட காமெடி நல்லா இருக்கும். சப்பு சிக்கு ஜிம், சப்பு சிக்கு ஜிம், டக்கு சிக்கு ஜிம், அந்த இதெல்லாம் போடுவார்ல, ஸ்டெப்லாம் போடுவார்ல, அந்த காமெடி நல்லா இருக்கும். ஒரு சில காமெடிலாம் கொஞ்சம் இர்ரிலவெண்ட்டாக இருக்குது. அந்த மும்தாஜோட சீனு, இந்த கட்டி பிடிக்கிற சீன்லாம் கொஞ்சம் இப்போ தப்பாக பட்டாலும் அந்த டைம் பார்க்க நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ இது கொஞ்சம் தேவையில்லைன்னு தான் நான் சொல்ல வருவேன். அந்த காமெடிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, இப்போ பார்க்கும்போது பெருசாக உறுத்தல. ஜோதிகா அது மாதிரி பிஜி பண்ணுறதுக்கு வந்து காலேஜ் பண்ணணும் விஜயகுமார் கேட்பார், அவர் விடமாட்டார். அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவரோட சைனை எடுத்து போடுவாங்க, விஜயகுமாரோட சைனை எடுத்து ஜோதிகா போடுவாங்க. போயிட்டு இதை வச்சு அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி காலேஜில் ஜாயின் பண்ணுவாங்க. அது விஜயகுமார்கிட்டே சொல்லி சிரிப்பாங்க. அந்த காமெடி சீன் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த லெட்டர் கொடுக்குற சீன் அதுவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி விஜய் வந்து ஜோதிகா கிட்ட வந்து லெட்டர் கொடுப்பாரு. கொடுக்கும்போது என்ன லெட்டர் இது, லவ் லெட்டரு, நேற்று தான் கோவிலில் பார்த்தீங்க, அது கூட லெட்டர் நீட்டுறீங்களா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல, அந்த சீன் நல்லா இருக்கும். இதை மாதிரி என் ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுத லெட்ரு, அதனால் என் ஃப்ரெண்டு மூலமாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை கொடுத்தேன்னு சொல்லுனே, சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஜோதிகா இது பண்ணுவாங்களே. அதே மாதிரி அந்த லெட்டர் வந்து ஏன் பிரிச்சிருக்கு, இது ஒட்டலையான்னு சொல்லிட்டு ஜோதிகா கேட்கும்போது, இல்லை அந்த லெட்டர் என்ன மிஸ் யூ, லவ் யூ, உன்னை ரொம்ப இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படி தானே எழுதி வச்சிருக்க போகிறான், இதெல்லாம் நீங்களே கூட படிங்க அப்படின்னு சொல்லும்போது, மேனஸ் இல்லையா, அவங்க ஃப்ரெண்டோட லெட்டர் எடுத்து படிக்கிறீங்க, அம்மா இந்த மாதிரி அவனுக்கு கையில் அடிபட்டிருக்கு, அவனால் எழுத முடியாது, லெட்டர் நான் தான் எழுதி கொடுத்தேன்னு சொல்லும்போது சாரின்னு திரும்பி சொல்லுவாங்களா, அந்த சீன்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோனில் இது மாதிரி லவ்வர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பாரா, யார் இது உன் லவ்வரா, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கேட்கும்போது, அம்மா கீதா, எங்கள் அம்மா பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லுவார்லாம், அந்த சீன் நல்லா இருக்கும். அப்புறம் காரை எடுத்துட்டு சரி நம்ம வாக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு விஜய் பிளான் பண்ணிட்டு ஜோதிகா அப்படியே சரி நம்ம அப்படியே வாக் பண்ணிட்டே பேசுவோம்னு சொல்லிட்டு, உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளையராஜா, மணிரத்னம், எங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு மாதிரி க்யூட்டாக நடிச்சிருப்பார். அந்த சீன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதான் உங்களுக்கு யாரை பிடிக்கணும்னு சொல்லுங்க, அவங்கள பிடிக்கும்னு சொல்கிறேன். இதை மாதிரி இவங்களை பிடிக்குமா நீங்கள் இன்டெரக்டாக கேட்குது, டேரக்டாக கேட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி ஜோதிகா சொல்லுவாங்க. அந்த சீனும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி விஜய் அவங்க அப்பா கிட்ட எல்லார்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஜெனி ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்த சீனும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொல்லிட்டே போகலாம், இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவாவோட அந்த கட்டிப்பிடிடா பாட்டு, மேவங்க இருக்குது, அப்புறம் முட்டு ஒன்று மலரட்டம் அந்த பாட்டு, ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், இந்த பாட்டு எல்லாமே சூப்பராக போட்டிருப்பாரு தேவா வந்து. இதை தவிர்த்து அந்த இடுப்பு சீனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இது புக்கு படிக்கும்போது விஜய் வந்து பார்த்துட்டு இருப்பார்ல, ஜோதிகாவோட இடுப்பை வந்து பார்த்துட்டு இருப்பார்ல, அப்போ வந்து சிவா என் இடுப்பை பார்த்தியா, இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, என் இடுப்பு நீ பார்த்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூட்டா சொல்லுவார்ல, அந்த சீன் நல்லா இருக்கும். அப்புறம் விஜயகுமார் வந்து வருவார் தெரியுமா, சென்னையில வந்து வரும்போது டிராப் பண்ணுவார் தெரியுமா விஜய் வந்து, அந்த சீன் நல்லா இருக்கும். இது மாதிரி ஈகோ பிடிச்ச பொண்ணு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப திமிரு பிடிச்ச சொன்னா கேட்க மாட்டேன், அதான் அடம் பிடிச்ச கழுத்துன்னு சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயகுமார் அடிப்பார்ல, அந்த ஜோக்கு நல்லா இருக்கும். போய் ஜோதிகாவை மீட் பண்ண வைப்பாரு தெரியுமா விஜயகுமார் வந்து, அது வந்து இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். அந்த காமெடிலாம் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாரு. எஸ்ஜே சூர்யானால ஆக்சிடென்ட் ஆகும், அதனாலதான் இந்த 2 கேரக்டர் மீட் பண்ற மாதிரி இருக்கும். இவர் வந்து இந்த காலேஜ்ல படிக்கிற மாதிரி இருக்குன்ற
ஐடியாவும் நல்ல இது. ஏன்னா அந்த ஸ்டார்டிங்ல சொல்லி விஜய் சூர்யா வந்து இந்த 2 கேரக்டர் தான் சேரப்போகுது, எப்படி சேர போறது இந்த படம் பாருங்கன்ற சொல்லியிருப்பார்ல, அந்த சீன் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஜோதிகா கையில அடிபட்ட உடனே ஒரு தலை பின்னி விடுவார்ல, அந்த சீன் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி இடுப்பு இன்ஜெக்ஷன் மூலம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஐயோ அந்த இடுப்பால எனக்கு பிரச்சனை நானே வேணான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லுவார்ல, அந்த சீன் நல்லா இருக்கும். அப்புறம் குடிச்சிட்டு அந்த மாதிரி ஜோதிகாவோட போஸ்டரை கிழிப்பாரு, அந்த சீன் நல்லா இருக்கும். அப்புறம் மும்தாஜ் வச்சு ஜோதிகா வெறுப்பேற்றுவாரு, அந்த சீன் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி நல்லா பண்ணியிருப்பாங்க, என்ஜாய் பண்றதுக்கு சீன்ஸ் நிறைய இருக்கு அந்த படத்துல. அதான் அதே மாதிரி ஜோதிகா கேரக்டர் இந்த மாதிரி ஒரு சில பேர் தள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் லேடிஸ் ஹாஸ்டல் போயிட்டேன்னு சொல்லிட்டு விஜய் வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, அதுவும் நல்லா இருக்கும். இந்த ஃப்ரெண்டுக்காக தான் அவங்க இது பண்ற மாதிரி இருக்கும், ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கான லவ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்க மாட்டாங்க. அதனால இவங்க லவ் எப்படி சேருன்றதுதான் மெயின் பிளாட்டிங்க. அதான் அந்த கை கொடுத்துட்டு திரும்பி போகும்போது மாறி மாறி போன் அடிச்சுக்கிட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் மாறி மாறி இவங்க போய் பார்த்துட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு சீனும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இப்ப பாக்குறப்ப கிளைமேக்ஸ்ல இவங்க தான் சேர போறாங்கன்ற அவரே சொல்லிட்டாரு. அது கரெக்டா இவங்க ஊருக்கு வந்து நம்ம விஜய் வர மாதிரி வச்சு அழகா முடிச்சிருப்பாங்க. அது வந்து நல்லா இருக்கும். இதை மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் பண்ணலாம் விஜய் என்ன கேட்டா. இப்ப மாதிரி படம் பண்றதுக்கு இந்த மாதிரி படம் பண்ணிட்டு போயிடலான்றதான் நான் சொல்லுவேன். அதான் இப்போ பண்றதுல இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணலாம். குஷி மாதிரி இப்போ பண்ற மூட்ல அவர் இல்ல, அது நமக்கும் தெரியும். ஸோ பண்ணவே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த படம் ரொம்பவே ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி சாங்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ராப்பரா வச்சிருக்கலாம். சாங்ஸ் நல்லா இருந்தாலும் அதுக்கான பிளேஸ்மெண்ட் சரியில்லைன்றதான் இந்த படத்துல பிரச்சனை. அதே மாதிரி ஒரு ஃபைட் ஒண்ணு தேவையில்லாம வருது. அதான் அது வந்து அடுத்த சீனுக்கு லீடா அமைஞ்சாலும் பட் அந்த ஃபைட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்ன்றதுதான் இங்க நான் சொல்ல வரேன். மிச்சபடி இந்த படத்தை பத்தி சொல்லுன்னா அவ்வளவுதான். நீங்க பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. குஷி அதாவது ஒரு டூ ஆர் டை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு குஷி படத்துக்கு முன்னாடி. இந்த படமும் ஓடலைன்னா என்ன அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் குஷின்னு ஒரு படத்தை எனக்கு கொடுத்து மறுபடியும் என்னை தூக்கி விட்ட டைரக்டர் எஸ்ஜே சூர்யா அவர்கள்.